Ganesh. I am from Rajabalayam. I am studying third year mechatronics in Kongu Engineering College. இப்போ செல்வ கணேஷ் நம்ம ஒரு டெக்னிக்கல் சாம்பியனாக இருக்காரு. செல்வ கணேஷை பயன்படுத்தி 2 டேமை கற்றுக்க போகிறோம். என்னென்ன டேம் அப்படின்னா ரெண்டுமே ஈட் கண்டென்ட் தான். சரியா? ஃபர்ஸ்ட் ஈட் கண்டென்ட் செல்லமாக எப்படி கூப்பிடுவோம்னா யூ யூ கூப்பிடுங்க. யூ நீங்கள் எல்லாம் சேர்ந்து கூப்பிடுங்க. அவ்வளோதான். யூ போட்டு பார்ப்போம். யூ நான் யாரு? யூ வந்து செல்வ கணேஷ் கனவுல வருது. வந்து நான் யாரு அப்படின்னு கேட்குது. என்ன சொல்றீங்க? இன்டர்னல் எனர்ஜி. யூனா இன்டர்னல் எனர்ஜி. ஐஃபோன் கொடுங்க. இன்டர்னல் எனர்ஜி. யூனா இன்டர்னல் எனர்ஜி. இப்போ டிஃபைன் பண்ணணும். எப்படி டிஃபைன் பண்றது? இட் இஸ் த எனர்ஜி within the அது எழுத தேவையில்லை. அதெல்லாம் தேவையில்லை. எழுத தேவையில்லை. டெஃபினேஷன் எழுத தேவையில்லை. இட் இஸ் த எனர்ஜி within the system. It is the energy within the system due to temperature difference alone. சரியா? ஒரு டெம்பரேச்சர் ஏத்துறோம். சரியா? டெம்பரேச்சர் ஏத்துறோம். இப்போ சந்தோஷ் இருக்கான். சந்தோஷ் டெம்பரேச்சர் ஏத்துறோம். அப்போ என்ன ஆகும்? உள்ள பாடி வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். டெம்பரேச்சர் ஃபீவர் வந்தால் என்ன ஆகுது? நடுங்குதுல்ல? டெம்பரேச்சர் ஏற்றுனா இன்டர்னல் ஏறும். சரியா? அப்போ இதில் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா யூ வந்து ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். அப்போ டியூ ப்ரொபோஷனல் டு டிடின்னு கண்டுபிடிச்சாங்க. டியூ ப்ரொபோஷனல் டு டிடின்னு கண்டுபிடிச்சாங்களா? இது இந்த லாக்கு பேர் ஜூல்ஸ் லா. தெர்மோடைனமிக்ஸில் இந்த லாக்கு பேர் ஜூல்ஸ் லா. when you want to remove the proportionality put constant. அப்போ கான்ஸ்டன்ட் வந்து இட் இஸ் நத்திங் பட் m இன்ட்டு சிவி தான் கான்ஸ்டன்ட். டிடி இதான் வந்து ஃபார்முலா. டியூக்கு ஃபார்முலா. அப்போ தெர்மோடைனமிக்ஸில் சின்ன வயசில் 2 டைப் ஆஃப் லெட்டர் படிச்சிங்க. அப்பர் கேஸ் லெட்டர். இதே போல் இங்கேயும் அப்பர் கேஸ் லோயர் கேஸ் சொல்லுவாங்க. லோயர்னா ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி. இங்கே மாஸ் வராது. சரியா? இவன் வந்து ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி. சேஞ்ச் இன் ஸ்பெசிஃபிக் இவன் அது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. வெறும் கேபிட்டல் யூ போட்டனா இன்டர்னல் எனர்ஜி, ஸ்மால் யூ போட்டனா ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ வந்து எங்கெல்லாம் லோயர் கேஸ் வருதோ அப்போ வந்து என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்? ஸ்பெசிஃபிக் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். சரியா? இதான் வந்து ஒரு ஈட் கண்டென்ட். அப்போ ஈட் கண்டென்ட் இந்த ஈட் கண்டென்ட் டியூ டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அலோன்னா இன்டர்னல் எனர்ஜி. ஆமாம், இன்டர்னல் எனர்ஜி. அப்போ இன்னொரு ஈட் கண்டென்ட் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன். ஈட் கண்டென்ட் டியூ டு த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அண்ட் ஃப்ளோ ஒர்க். சரியா? அவன் யார் அப்படின்னா அவனை செல்லமாக என்தால்பின்னு கூப்பிடுவோம். என்தால்பின்னா என்னன்னா என்தால்பி ஆல்சோ ஈட் கண்டென்ட். ஈட் கண்டென்ட் டியூ டு த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அண்ட் ஃப்ளோ ஒர்க். தான் ஃப்ளோ ஒர்க். சரியா? ஈட் கண்டென்ட் டியூ டு த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அண்ட் ஃப்ளோ ஒர்க்னா யாரு? இவன் வந்து டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ப்ரொபோஷனாக இருப்பான்ல. இதுதான் ஈட் கண்டென்ட் டியூ டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஃப்ளோ ஒர்க்னா யாரு? என்தால்பி. ஈட் கண்டென்ட் டியூ டு ஒன்லி டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்னா இன்டர்னல் எனர்ஜி. அவ்வளோதான். இங்கே டெம்பரேச்சர் டிஃபரன்ஸும் வருவான், ஃப்ளோ ஒர்க்கும் வருவான். அவன் ஒன்லி டெம்பரேச்சர். அப்போ இவன் எங்கே பயன்படுத்தப்படுறான் அப்படின்னா இவன் க்ளோஸ் சிஸ்டத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுறான். இவன் எங்கே பயன்படுத்துகிறான்னா இவன் ஓப்பன் சிஸ்டத்தில் பயன்படுத்தப்படுறான். ஓகே. ஸோ 2 ஈட் கண்டென்ட். இது வந்து ஒரு குவான்டிட்டி ஆஃப் ஈட் கண்டென்ட். ஒரு குவான்டிட்டி ஆஃப் ஈட் கண்டென்ட். குவான்டிட்டி ஒரு ஈட் கண்டென்ட்டோட குவான்டிட்டியை சொல்றதுக்காக உருவாக்கப்பட்ட டேம் தான் இன்டர்னல் எனர்ஜி அண்ட் என்தால்பி. அதாவது குவான்டிட்டியை சொல்றதுக்காக உருவாக்கப்பட்ட டேம் தான் ஈட்டோட குவான்டிட்டியை உருவாக்க சொல்லப்பட்ட டேம் தான் இன்டர்னல் எனர்ஜி என்தால்பி. இன்டர்னல் எனர்ஜினா ஈட் கண்டென்ட் due to temperature difference alone. அப்ப என்தால்பினா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிளஸ். அவ்வளோதான். இப்போ ரெண்டுமே சூப்பராக கற்றுக் கொடுத்த செல்வ கணேஷ்க்கு நம்ம தேங்க்யூ.